வணக்கம் நண்பர்களே. திமுகவிலிருந்து 13 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம். ஸ்டாலின் அதிரடி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அதிரடி முடிவுகள் வெளியாகியிருக்கு. அதில் தமிழகத்தில் உள்ள திமுக மாவட்டங்களில் 110 மாவட்டங்களாக பிரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுகவில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விதத்தில் மாவட்டங்கள் பிரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் சென்னையில் உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 10 மாவட்டங்கள் பிரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதன்படி திருவொற்றியூர், ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும், பெரம்பூர், ராயபுரம் சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும், மாதவரம், கொளத்தூர் தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும், துறைமுகம், திருவிக நகர் தனி தொகுதி ஒரு மாவட்டமாகவும் பிரிக்கப்பட உள்ளன. எழும்பூர் தனி தொகுதி, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டமாகவும், அம்பத்தூர், மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும் பிரிக்கப்பட இருக்கு. அதே போன்று விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிகள், தி.நகர் ஒரு மாவட்டமாகவும், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாகவும் பிரிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுது. அதோடு அண்ணா நகர் தொகுதி, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி இடம்பெறக்கூடிய மாவட்டத்திலோ, ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி இடம்பெறக்கூடிய மாவட்டத்திலோ 3வது தொகுதியாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதா திமுக தரப்புல இருந்து தகவல் வெளியாகியிருக்கு. இவ்வாறு மொத்தம் 10 மாவட்டங்களாக சென்னையில் திமுக மாவட்டங்கள் பிரிக்கப்பட இருக்கு. மேலும் திமுக செயற்குழுவில் 3 முறை மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களும் மாவட்ட செயலாளர் பதவி வகிக்க முடியாது என்ற முடிவு நேற்று எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் திமுகவில் 3 முறை மாவட்ட செயலாளர்களாக இருந்த 4 பேர் மாவட்ட பதவியை ஏற்க உள்ளதாக சொல்லப்படுது. அதன்படி 70 வயதுக்கு மேற்பட்டவர்களான ஏவாவேலு, ரகுபதி, KSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், சுந்தர், ஆவுடையப்பன் உள்ளிட்ட 13 பேரின் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகும் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கு.